ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொரக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சுவையாகவும் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப சத்துள்ளதும் கூட. இது வந்து நம்ம இட்லி, தோசை ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1.5 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் பொரியட்டும். இந்தளவுக்கு பொரிஞ்ச உடனே நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்குங்க. நீங்கள் எவ்வளோ சட்னி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வரமிளகா சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட கருவேப்பிலையும் புளியும் நான் சேர்த்திருக்கிறேன். வீடியோவில் வந்து அதை காமிக்காமல் விட்டுட்டேன். புளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக புளியும் கருவேப்பிலையும் பாருங்கள், நான் புளி சேர்த்துருக்குறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆனதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த தக்காளி வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இந்த தக்காளி வதங்கினது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சொரக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம சொரக்காவை சேர்த்துக்கலாம். சொரக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து அதை வதக்கி விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒரு 2-3 முறை வந்து நம்ம மூடி திறந்து கலந்து விட்டுக்கலாம். கூடவே மல்லி இலை சேர்த்துக்குங்க. மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இது வந்து இடையில நீங்கள் திறந்து வந்து வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப வதக்கி விடுங்க. இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு.
பாருங்கள், இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் காய் நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் காய் நல்லா வதங்கி இருக்கிறது. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் அதையே கையில் கூட நசுக்கி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சட்னியை அரைச்சி எடுத்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கில்லாத வரமிளகா சேர்த்துக்குங்க. வரமிளகா வந்து முழுசாக சேர்த்துக்குங்க. ஒரு 3-4 சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் எடுத்து போட்டுக்கலாம். சட்னியில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுரக்காய் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த சட்னி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க.